Good morning, everyone. Okay, net. Hold on 1 second. ஸோ நேற்று இந்த கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் ப்ராப்ளம் பார்த்து முடிச்சோம் இல்லையா? இன்னைக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த palindrome linked list. Okay, 234 palindrome linked list. Given the head of a singly linked list, return true if it is a palindrome. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த லிங்க் லிஸ்ட் பார்த்தாலே தெரியுது இது palindrome, லைக் palindromeனு சொல்லி, ரைட்? மீன் ஸோ பேசிக்கலி இந்த நம்பர்ஸ் வந்து லைக் மிரர் இமேஜாக இருக்கு அரவுண்ட் த மிடில் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட், போத் ஆஃப் ரெண்டுமே 1 to 1 இருக்கு. ஸோ இது palindrome, அதனால இதுக்கு ட்ரூன்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் இங்கே 1 2 2 இது palindrome கிடையாது இல்லையா? ஸோ அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி யாராவது ஒரு அல்காரிதம் சஜஸ்ட் பண்ண முடியுமா? எஸ் சார். யா, கோ அஹெட் ஆண்டோ. சார் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒவ்வொரு நோடா போய் அதோட வேல்யூ வந்து அதில் அப்பன் பண்ணிட்டு கடைசியாக ரிவர்ஸ் பண்ணி ஈக்குவலான்னு செக் பண்ணணும் சார். யா, ஓகே, தட் சவுண்ட்ஸ் லைக் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேல்யூஸ்னு வேல்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் இல்லை, ஆக்சுவலாக கரண்ட்னு ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணி அதுக்கு இனிஷியலாக ஹெட் அசைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒயில் கரண்ட், இந்த வேல்ஸ் அரேல அப்பன் பண்ணிடலாம் இந்த கரண்ட் நோடோட வேல்யூவை. அதுக்கப்புறம் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். அப்புறம் இப்போ வந்து வேல்யூஸ் எல்லாமே அந்த வேல்ஸ் அரேல அப்பன் பண்ணியாச்சு. நவ் வி கேன் ரிட்டர்ன் வேல்ஸ் ஈக்குவல் டு ::-1. இந்த மாதிரி போட்டால் இது கரெக்டாக இருக்கா ஆண்டோ? வாட் யூ சஜஸ்டட்? எஸ் சார், கரெக்டாக இருக்கு சார். யா, ஓகே. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ மீன் ஜஸ்ட் குயிக்காக வாக் த்ரூ பண்ணி பார்த்துருவோம், ரைட்? ஸோ இப்போ இங்கே 1 to 1 இருக்கு இனிஷியலாக. ஸோ வேல்ஸ் இனிஷியலாக வந்து எம்டியாக இருக்கும். எம்டி லிஸ்ட்டை போட்டுக்கிறேன். ஸோ கரண்ட் வந்து இனிஷியலாக இங்கே அந்த நோட் 1 இருக்கும். ஸோ நவ் இந்த வேல்ஸ் லிஸ்ட்டில் இந்த கரண்ட்டோட வேல்யூ அப்பன் பண்ணிடுறோம். அடுத்து லைக் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் பிகம்ஸ் 2. இப்போ மறுபடியும் இங்கே 2 ஆட் பண்ணிடுறோம் இங்கே வேல்ஸ் லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் கரண்ட் மூவ்ஸ் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து அதுவும் 2 தான். ஸோ அப்புறம் அதை வேல்ஸில் அப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ வில் பி 1 இல்லையா, இந்த 1. ஸோ அதை இங்கே எல்லாத்தையும் இங்கே போட்டுடுறோம் இந்த வேல்ஸ் லிஸ்ட்டில். ஸோ இப்போ வேல்ஸ் லிஸ்ட் வில் பி சேம். இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணாலும் இந்த லிஸ்ட்டை, ஸோ இந்த ::-1 இது ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதை ரிவர்ஸ் பண்ணிட்டா லைக் வி கேன் சி தட் லைக் இந்த வேல்ஸ் லிஸ்ட்டும் இந்த ரிவர்ஸ்டு வேல்ஸ் லிஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால திஸ் வில் பி ட்ரூ. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இதில் இந்த இங்கே வரும்போது இந்த லைன் வரும்போது இதில் 1 2 மட்டும்தான் இருக்கும். அதை ரிவர்ஸ் பண்ணால் 2 1, விச் இஸ் நாட் த சேம் இல்லையா? ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் பண்ணுது இந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு. சாரி, மற்ற எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ண
ஓகே, மற்ற 2 எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துலாம். ஓகே, 2 எக்ஸாம்பிளுக்கும் பாஸ் ஆகுது. இப்போ இதை சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட். வேற யாராவது இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அபவுட் பரணி ஸ்ரீ, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, ஆண்டோ, கேன் யூ ஹெல்ப்? எஸ் சார். 1 செகண்ட். யா, ஸோ ஒவ்வொரு லைனாக போவோம். ஓகே, ஸோ எஸ் சார். ஸோ இதுக்கு O of 1 சார். ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் இங்கே ஜஸ்ட் அசைன் ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே இது O of 1. O of 1 சார். இது O1. அப்புறம் இந்த லைன் O of n டைம்ஸ் சார். O of n times. Yeah. So n, ஏன்னா இதுல ஒவ்வொரு n is like the number of nodes in the linked list இல்லையா? ஸோ இந்த while loop வந்து n iterations நிச்சயமா ரன் ஆகும். ஸோ n டைம்ஸ் லைக் இந்த while loopக்குள்ள இருக்க கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் டைம்ஸ்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சரி, இந்த லைன் O of 1 சார். இங்கே வெறுமனே ஒரு லிஸ்ட்ல ஒரு வேல்யூ ஓப்பன் பண்றோம். தட்ஸ் ஆஃப் ஒன் ஆப்ரேஷன். அப்புறம் இதுவும் O of 1 சார். ஓப்பன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இங்க n டைம்ஸ் 2ன்னு போடலாம். இந்த ஒன்னே ஆட் பண்ணி இங்க 2ன்னு போடலாம். இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட், அதனால அதை இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு 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 லிஸ்ட்டை கம்பேர் பண்றோம். இது O of 1 சார். இது O of 1 வருமா? ஆர் யூ ஷூர்? இங்க வந்து ரெண்டு லிஸ்ட்டை கம்பேர் பண்றோம் இல்லையா? எஸ் சார். ஸோ அப்படின்னா லைக் லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் போய் இன்டர்னல் அதை கம்பேர் பண்ணி ஆகணும் இல்லையா? இல்லைன்னா அந்த லைக் பேசிக்கலி எல்லா வேல்யூவும் கம்பேர் பண்ணி ஆகணும் இல்லையா லிஸ்ட்ல ஒவ்வொரு வேல்யூ. ஸோ இது வந்து O of n ஆயிடும். அதனால ரைட். எஸ் சார். சரி, ஸோ இப்போ ஓவரால் அப்படின்னா ஒரு நிமிஷம். சரி, இப்போ ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த O of இந்த ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. தேர்ஃபோர் ஸோ 1 + 1 இந்த ஒன்று இந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு n இருக்கு, இங்கே ஒரு n இருக்கு. ஸோ 2n. பட் அதில் 2 கான்ஸ்டன்ட் ஃபேக்டருங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணிட்டு O of n ஆகிடும். அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எஸ் சார். யா O of n சார். நியூ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றோம் சார். ஒரே ஒரு லிஸ்ட் தான் கிரியேட் பண்ணுறோம். அதில் ஸோ மற்ற வேரியபிள்ஸும் இங்கே கிரியேட் பண்ணுறோம். லைக் ஃபார் இந்த கரண்ட் வேரியபிளும் இருக்குது. பட் அது O of 1 தான். ஸோ இங்கே க்ரோ ஆகிற மெமரி அலோகேஷன் இந்த வேல்ஸுங்கிற லிஸ்ட் மட்டும் தான். அதில் n எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் இந்த ஒயில் லூப் முடிஞ்ச பிறகு அதனால அதுவும் O of n. ஸோ ஸோ இது ரீசனபிள். இது குட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ரீசனபிளாக இருக்கு. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஃபாலோ அப் கேட்குறாங்களான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாலோ அப் ஆக்சுவலாக இங்கே கேட்டிருக்காங்க, குட் யூ டூ இட் இன் O of n டைம் அண்ட் O of 1 ஸ்பேஸ்ன்னு சொல்லி. ஸோ அது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஸோ இந்த லிஸ்ட் வந்து இப்போ லைக் 1 followed by say 1 billion
one values, okay, followed by ஒரே ஒரு ஜீரோ இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் பண்ணும், லைக் வென் வேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது லைக் இட்ஸ் எசென்ஷியலி யா ஓகே. ஸோ யா இன்னொரு இந்த இந்த இடத்துல ஆக்சுவலாக இன்னொரு மேட்ரு மறந்து போயிட்டோம். இந்த கம்பேரிசனுக்கே வந்து ஓ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்க போகுது. பட் இங்கே இன்னொரு ஆப்ரேஷனும் இருக்கு இல்லையா, இந்த ரிவர்ஸ் ஆப்ரேஷன், இந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கும் ஒரு ஓ ஆஃப் என் இருக்கு. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லைக் இது இந்த லைக் இந்த வேல்ஸ் அரேல இந்த எண்ட் லைக் இந்த ஒன் ஃபாலோட் பை இந்த 1 பில்லியன் ஒன்ஸ் இருக்க போது, அப்புறம் கடைசி வேல்யூ ஜீரோவா இருக்க போகுது, ரைட். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்லேயே தெரிஞ்சிடும் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல என்ன பண்ண இன்டர்னலாக என்ன பண்ணுவோம்னா இந்த கம்பேரிசன் லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூவை ஜீரோ வேல்யூ கம்பேர் பண்ணுவோம். அதுலேயே தெரிஞ்சிடும் ஓகே இந்த ரெண்டு லிஸ்ட்டும் லைக் ரிவர்ஸ் லிஸ்ட்டும் இதுவும் ஒன்று கிடையாது, அதனால இட்ஸ் கோன் ரிட்டர்ன் இம்மீடியட்லி ஃபால்ஸ், ரைட். ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து அந்த கிட்டத்தட்ட இந்த 1 பில்லியன் வேல்யூஸ் இருக்கிற லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும், ரைட். இட் ஸ்டில் இல்லை அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கம்பேரிசனே பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ அந்த அப்போ தேர்ஃபோர் இங்கே ஸ்டில் ஒரு 1 பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் இட்ரேஷன்ஸ் இன்டர்னலாக ரன் பண்ணி ஆகணும், ரைட். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியுமா? இதை வந்து இந்த மாதிரி எழுதாம வேற மாதிரி ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இந்த கோட் எழுதி இந்த இஷ்யூ அவாய்ட் பண்ண முடியுமா? ஆண்டோ ஏதாவது ஐடியா இருக்கா? அது இனிஷியலா லாஸ்ட் நோடையும் ஃபர்ஸ்ட் நோடையும் கம்பேர் பண்ணணும், அதுக்கடுத்து லாஸ்ட் நோடுக்கு முந்தின நோடையும் அதுக்கடுத்து செகண்ட் நோடையும் கம்பேர் பண்ணா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். யா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணாம நம்ம ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து கம்பேர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல லைக் வி கேன் அவாய்ட் த காஸ்ட் ஆஃப் அந்த எல்லா வேல்யூஸையும் ரிவர்ஸா போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ற காஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இதை கொஞ்சம் மாத்திடலாம். ஸோ I equal to 0 அப்படின்னு போட்டுக்கலாம், j equal to length of vals minus 1 அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் while I is less than j if vals of I is not equal to vals of j, return false. Otherwise we simply have to increment I and then decrement j. And then in the end இப்போ இந்த ஃபுல் லூப்பும் ரன் ஆகி நடுவில் எங்கேயுமே ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகலைன்னா we can simply return true here in the end இல்லையா. ஸோ இப்போ இந்த கோட் கொஞ்சம் லைன்ஸ் அதிகமாக இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லைக் வி டோன்ட் இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணுவோம். லைக் ஒன் இஸ் ஏன்னா ஜே ஐ இங்கே இருக்க 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, ஜே இஸ் பாயிண்டிங் டு த லாஸ்ட் வேல்யூ. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இது ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஸோ வி கேன் இது ரெண்டுமே மேட்ச் ஆகல. ஸோ வி கேன் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ரைட் அவே இல்லையா. ஸோ விதின் ஒன் இட்ரேஷன் we are done, as opposed to அந்த earlier code where அந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்து ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்றோம் இல்லையா. ஸோ இது வந்து லைக் இந்த மாதிரி வெறுமனே கம்பேரிசன் மட்டும் பண்ணிட்டு போனா வித்தவுட் ரிவர்சிங் த என்டையர் லிஸ்ட் we can save a lot of iterations இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட். இது வந்து நான் ஒஸ்ட் கேஸ் காட்டுறேன் லைக் இல்லையா. ஸோ பட் அதர் கேசஸ் ஆல்சோ ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண தேவை, பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் லைக் வில் சேவ்
will save the number of iterations. But in the worst case, right? So in the worst case, like let's say இதுவும் ஒன்றுன்னு வச்சுப்போம், right? 1 followed by 1 billion ones and then last value is also 1 அப்படின்னா then வேற வழி இல்லை, then like we'll still have 1 billion iterations இங்கே அந்த actually 1 billion plus 2 iterations இங்கே ஓடித்தான் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த ஒஸ்ட் கேஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி டசன்ட் சேஞ்ச். இங்கே மறுபடியும் இங்கே ஓ ஆஃப் என்ன இருக்க போகுது. பட் லைக் இன் அந்த மாதிரி எட்ஜ் கேசஸில் we can save time by using this kind of logic algorithm instead of just simply converting, simply reversing the entire list. Okay, ஸோ இது இப்போ ரன் பண்ணி பார்த்தோம். இது இது எல்லா மற்ற டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் பண்ணுதான்னு சொல்லி. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓ சாரி, ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1, சாரி ஜே மைனஸ் ஈக்குவல் டு 1. அதை இன்க்ரிமெண்ட்டே பண்ணாமல் வெறும் 0 போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் பண்ணது இது இந்த 2 டெஸ்ட் கேஸும். ஓகே, ஸோ இது யா டோன்ட் வரி அபவுட் லைக் இந்த மாதிரி லைட் டிஃப்ரென்சஸ். கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக காட்டுதுன்னா லைக் எசென்ஷியலி நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ அது எனிவே போத் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல். பட் வி இந்த 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 சில எட்ஜ் கேசஸில் திஸ் ஒர்க்ஸ் slightly better, means this works better than on the approach, right? So இப்போ இவங்க கேட்டிருக்க ஃபாலோ அப்புக்கு போகலாம். ஆக்சுவலா could you do it in O of n and O of 1 space? ஸோ அதுக்கு பேசிக்லி இந்த வேல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. எசென்ஷியலி இதனால தானே இந்த வேல்ஸ் லிஸ்ட்னால தானே அந்த O of n ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி வருது. ஸோ அப்படி பண்ணாம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ நேற்று நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமே ஆக்சுவலா, அந்த ரிவர்ஸ் த லிங்க் லிஸ்ட், ரைட்? ஸோ அதை வச்சு அதை யூஸ் பண்ணி எதாவது பண்ண முடியுமா? ஸோ லைக் இதில் என்ன ஐடியா என்ன அப்படின்னா, இந்த லைக் நம்ம ஒவ்வொரு நோடா போய் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்தையும் கண்டுபிடிச்சிட்டா தென் வி கேன் லைக் இங்கே அதுக்கப்புறம் வந்து லைக் half the number of nodes நம்ம ட்ரவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மிச்சம் இருக்க இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லிஸ்ட்டை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா தென் இந்த லிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 2 இது மாதிரி ஆகிடும். ஸோ இது இந்த செகண்ட் லிஸ்ட்டை நான் கீழே போட்டுக்கிறேன், ரைட்? ஸோ சாரி, அப்புறம் தென் நம்ம ஒவ்வொரு நோடா ரெண்டு லிஸ்ட்லையும் ஒவ்வொரு நோடா போயிட்டு எங்கேயாவது வேல்யூஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் then we can say, oh, these are not palindromic, இல்லையா? ஸோ இந்த அல்காரிதம் இந்த மாதிரி பண்ணுறதுனால, இந்த மாதிரி பண்ணால் லைக் we don't have to store all the values in this list ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு அதிகமாகலாம் இந்த மாதிரி பண்ணால். பட் திஸ் அட்லீஸ்ட் அவங்க கேட்டிருக்க ஃபாலோஅப்புக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன்.
மொதல் வந்து நமக்கு இந்த லென்த் தெரிஞ்சாகணும் இல்லையா? ஸோ இந்த லிஸ்டோட லென்த்து. ஸோ அதுக்கு வந்து அதை ஒரு தனி மெத்தடாக போட்டுக்கலாம். அது ஆல்வேஸ் ஈஸியர் டு ஃபாஸ்ட்டாக எழுதுகிறேன். கரண்ட் ரிட்டர்ன் த லென்த். இங்கே மொதல் வந்து நம்ம லென்த் இது லென்த் கிடைச்சிட்ட பிறகு லைக் லெட்ஸ் வில் get the midpoint. So mid will be length 4 divided by 2. Okay, so ஏன்னா இந்த லென்த் வந்து எப்போவுமே ஈவனாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஆடாக கூட இருக்கலாம். ஸோ பட் ஆடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக, ரைட்? லெட்ஸே இப்போ வந்து இந்த லிஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. 3 2 இந்த லிஸ்ட் வந்து இந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இதுவும் palindrome தான் இல்லையா? ஸோ திஸ் ஆல்சோ ரீட்ஸ் லைக் சேம் ஃப்ரண்ட் டு பேக் ஆர் பேக் டு ஃப்ரண்ட் இல்லையா? முன்னாடி வந்து இப்போ நான் கடைசியில் பார்த்தாலும் சரி, கடைசியில் வந்து ஃப்ரண்ட் பிகினிங் பார்த்தாலும் சரி, இதுவும் கரெக்ட் தான். ஆனால் இங்கே வந்து நம்ம எங்கேருந்து இந்த வேல்யூஸை ரிவர்ஸ் பண்ணணும்? நம்ம வந்து இந்த நோட்லேருந்து ஆரம்பித்து தான் ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி இந்த நோட்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டா, ஸோ லெட்ஸ் சே ஐல் ரிமூவ் திஸ். அதுக்கப்புறம் எனிவே லைக் நம்ம ஒன்றும் கரெக்டு, இது ரெண்டும் இந்த மேட்ச் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த செகண்ட் அதுக்கு வந்து அதுக்கு மேலே எதுவும் வேல்யூஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் படிக்கலாம், ரைட்? ஸோ வி ஸ்டில் நோ த திங் இஸ் லைக் அந்த லிங்க் லிஸ்ட் ஸ்டில் palindromic இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி இது 5 இருந்ததுன்னா லைக் நம்ம வந்து 0 1 2 தேர்ட் நோட்லேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ 3 நோட்ஸை ஸ்கிப் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ 5 டிவைட் பை 4 டிவைட் பை 2 வில் பி ஜஸ்ட் 2. ஸோ அதனால ஸோ இப்போ லென்த் mod 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே வந்து மிட் வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். லென்த் இஸ் ஈவன் அப்படின்னா, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் எதுவுமே ரிமைண்டர் இருக்காது, அதான் இங்கே செக் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் தென் வி கேன் சிம்பிளி அப்பவும் ஃப்ளோர் டிவைட் அப்படின்னு போட்டுக்கிட்டா நல்லது. ஏன்னா அந்த மிட் வேல்யூ வில் பி இன்டிஜர், பட் இட் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலாக. லைக் மிட் வேல்யூ கேன் பி float as well, shouldn't matter. Okay, ஸோ அதே இல்லை ஒருவேளை அது ஆட் நம்பராக இருந்ததுன்னா தென் we have to set mid equal to length 4 divided by 2. So 5 divided by 2 plus 1. அந்த நோடு வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ 0 1 2 இல்லையா? ஸோ இது 0th இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டா இட் சீம்ஸ் லைக் இட் டசன்ட் மேட்டர். ஜஸ்ட் நம்ம டூ நோடு வரைக்கும் தான், செகண்ட் நோடு வரைக்கும் தான் ஸ்கிப் பண்ணணும். ஸோ மேபி திஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ இதை இந்த மாதிரி இது டிஸ்கார்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுப்போம், mid equal to length divided by 2. Okay, so now for I in range mid,
current equals head, அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்க வெறுமனே ஸ்கிப் பண்ண போறோம். current equal to current dot next. ஸோ இங்க ஐங்கிற வேரியபிள் நம்ம யூஸே பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்ல லைக் இஃப் யூ ஆர் நாட் ரியலி கோயிங் டு யூஸ் அ வேரியபிள், அதை ஆக்சுவலா பைத்தான்ல இது ஜெனரல் ப்ராக்டிஸ் இஸ் டு யூஸ் அண்டர் ஸ்கோர் ஃபார் தட் வேரியபிள் நேம் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவல் வேரியபிள் நேம். ஓகே, ஸோ பேசிக்கலி இதோட மீனிங் என்னன்னா, லைக் இங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டிக்ளேர் பண்றோம். பட் இதை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை எங்கேயுமே இதுல. அதனால அதை அங்கே அண்டர் ஸ்கோர்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் கேஸுக்கு வந்து இப்போ கரண்ட்லி எந்த நோட் இருக்கு, எந்த நோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து நான் இந்த டெஸ்ட் கேஸ் போட்டுக்கிறேன், இந்த 1 2 3 2 1. ஸோ வி நீட் டு பி அட் திஸ் நோட் இல்லையா? ஸோ அதை கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துடலாம். ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸ்டாண்டர்ட் அவுட் வந்து 3. ஸோ மொத்தமாக 2 நோட் தான் ஸ்கிப் பண்ணியிருப்போமா? ஸோ இது இது 2-ஆ இருக்கும். அப்போ 0 ஓகே, ஆக்சுவலாக 2-ஆ இருக்கும் இல்லையா? ஸோ மிட் ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கணும், ரைட்? ஏன்னா வந்து 2 இருந்ததுன்னா ரேஞ்ச் வில் பி 0,1 மட்டும்தான். ஏன்னா இட் வில் நெவர் இன்க்ளூட் த லாஸ்ட் வேல்யூ இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இட் ஸ்கிப் ஒன்லி 2 நோட்ஸ். இங்கே 3 பிரிண்ட் பண்ணிச்சு ஆக்சுவலா, ரைட்? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வேண்டிய நோட்டுக்கு வரைக்கும் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? 4 divided by 2 will be 2. அப்போவும் 2 நோட் ஸ்கிப் ஆகும். தென் இந்த நோட் பிரிண்ட் ஆகும், ரைட்? அதையும் செக் பண்ணிடலாம். இல்லை, மிட் ப்ளஸ் 1 போட்டுருந்தோம். ஸோ அதனால 3 0 1 2 வரைக்கும் ஸ்கிப் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அப்போ லைக் ஈவன் கேஸ் அண்ட் ஆட் கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதை பண்ணிடலாம். மிட் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டு வச்சுப்போம். நவ் we can skip up to just mid and we'll get the right answer. ஸோ இங்கே 2 நோட் வரைக்கும் ஸ்கிப் ஆயிருக்கு. அண்ட் தென் இஃப் இங்கே 3 போட்டோம்னா அப்போ 2 தான் இங்கே பிரிண்ட் ஆகணும். பார்ப்போம். ஓகே, அங்கேயும் 2 வரைக்கும் தான் ஆகுது. ஸோ நவ் ஓகே, நம்ம இந்த லைக் பாதி நோட் வரைக்கும் ஸ்கிப் ஆயிடுச்சு. எங்கேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணுமோ அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேற்று எழுதின கோடே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதையும் குயிக்காக எழுதிடலாம் இங்கே. ஸோ அங்கே என்ன பண்ணோம்? ஸோ கரண்ட் ஈக்குவல் டு ஹெட், அப்புறம் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நன், ஒயில் current, next equal to current dot next, அப்புறம் current dot next equal to, ஸோ நேற்று எழுதின கோடுங்கனால நான் இப்படி ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு போகிறேன். பட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். current dot next equal to previous, and then previous equal to current equal to next. ரிட்டர்ன், இதில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் யாராவது ஞாபகம் இருக்கா? இந்த லைன்ல என்ன வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணணும்?
லைக் இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த இங்கே ரிவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த லிஸ்ட்டை. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ ஹெட் வந்து நமக்கு இனிஷியலாக ஹெட் வரும்போது இந்த மெத்தட் கால் பண்ணும்போது ஹெட் வில் பி 2. ஸோ நம்ம எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறதுனால ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த இந்த நோட்டை தானே ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா திஸ் வில் பிகம் த ஹெட் இல்லையா அந்த ரிவர்ஸ்ட் லிஸ்ட்டில். கரெக்ட்? யா, ப்ரீவியஸ். அந்த ப்ரீவியஸ் நோட ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிவர்ஸ்ட் லிஸ்ட்னு போடுறேன். ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரிவர்ஸ். இங்கே நம்ம இப்போ கரண்ட் இஸ் வேர் we are going to start reversing. இல்லையா? ஸோ இந்த கரண்ட்னோட இந்த ரிவர்ஸ் மெத்தடுக்கு பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் now this job is simple. ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலாக ரிவர்ஸ்ட் ஹெட்னு போடுவேன் லிஸ்ட்டுக்கு பதிலாக. ஏன்னா அது ஹெட்டை தானே ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிவர்ஸ் பண்ண பிறகு ரிவர்ஸ் ஹெட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ மறுபடியும் இந்த கரண்ட் ஈக்குவல் டு ஹெட் ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்டு கரண்ட்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ்டு கரண்ட் இஸ் going to be equal to the reversed head. Now while reversed current. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும்போது எப்போவுமே இந்த ரிவர்ஸ்ட் லிஸ்ட் தான் வந்து ஷார்ட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து லைக் ஃபஸ்ட்டு நன் ஆகும். அந்த அந்த லைக் ஏன்னா நம்ம லைக் ஒவ்வொன்றா மூவ் பண்ண போகிறோம் அந்த இந்த ரிவர்ஸ்ட் கரண்ட் வேரியபிள் இல்லையா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நன் ஆகும். அதனால அதை செக் பண்ணிக்கிறேன் இங்கே. ஒயில் ரிவர்ஸ் கரண்ட் இஃப் current dot val is not equal to reversed current dot val. இப்போ எங்கேயாவது இந்த வேல்யூஸ் ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா then we can return false immediately இல்லையா? ஸோ அது false. Otherwise we simply current equal to current dot next. அதுக்கப்புறம் reversed current equal to reversed current dot next. அப்புறம் ஃபைனலாக இது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்ச பிறகு then we can simply return true. ஒருவேளை இந்த ஃபுல் லூப்பும் இந்த ஃபுல் ஒயில் லூப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா then we know அந்த லிஸ்ட் இஸ் டெஃபினெட்லி palindrome இல்லையா? ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த கோட் முடிஞ்சு போச்சு. இங்கே ஆக்சுவலாக லைக் பார்த்தா லைக் கிட்டத்தட்ட லைக் அரௌண்ட் 50 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கீங்க, ரைட்? ஸோ இது எல்லா இது மெயின்லி லைக் டு மேக் திஸ் ஈவன் மோர் ஆப்டிமல் இல்லையா? ஸோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் எழுதின கோடே வந்து இட்ஸ் குவைட் ஆப்டிமல், பட் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்குது. அண்ட் திஸ் பேசிக்லி அவாய்ட்ஸ் அந்த அடிஷ்னல் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ இங்கே நம்ம அப்படியே இருக்கிற லிஸ்ட்டையே நம்ம மனிப்புலேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலாக இந்த இன்புட் கொடுக்குற வேரியபிள் சாரி இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஆக்சுவலாக வி ஆர் மாடிஃபையிங் இட். லைக் இந்த லிஸ்ட்டில் பாதியை நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி நாட் அட்வைசபிள். இந்த மாதிரி இன்புட் வர்ற டேட்டாவை எப்போவுமே மாடிஃபை பண்ணக்கூடாது ஜென்ரலாக. ஓகே, ஸோ இங்கே இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். பட் இன் ஜென்ரல் இன்புட் லிஸ்ட் டேட்டாவை மாடிஃபை பண்ணால், ஏன்னா ஹூவர் இஸ் லைக் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறவங்களுக்கு லைக் தே மே நாட் ஹேவ் அன் ஐடியா தட் நம்ம இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி.
right? So then they may reuse that data later and they may find they are running into problem. Okay, so in general இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இந்த மாதிரி இன்புட் டேட்டாவை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, ரைட்? இங்கே டிஸ்ட்ராய் பண்ணல, ஆக்சுவலாக மாடிஃபை பண்ணுறோம். வேணும்னா நம்ம மறுபடி ரீரிவர்ஸ் கூட பண்ணலாம், ரைட்? யா, தென் தட் வில் ரீசெட் எவ்ரி திங். அப்போவும் வந்து நம்ம வில் ஸ்டில் ஒன்ட் லைக் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியும் சேஞ்ச் ஆக போகிறதுல, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் சேஞ்ச் ஆக போகிறதுல, மேபி தட் மைட் பி சேஃபர் டு டூ தட். ஆக்சுவலாக முதல் இது ஒர்க் பண்ணதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஸோ யா, ஸோ இது முதல் ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ இந்த டேட்டாவுக்கு ஒர்க் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு ஒர்க் பண்ணதா? ஓகே, இதுக்கும் ஒர்க் பண்ணுது. ஸோ மற்ற டெஸ்ட் கேஸும் எடுத்து பார்ப்போம். ஓகே, இது ஸோ இன் தி எண்ட் இங்கே ஐதர் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி we can always call the same method again. Yeah, அது வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இங்கே இந்த இங்கே கேட்டிருக்கிறதுக்கு வந்து இந்த கோட் ஒர்க் பண்ணும் இப்போ, ரைட்? ஸோ அதை சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவும் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. And we have achieved what they asked here, which is we have done it in O of 1 space. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா, ரைட்? ஸோ இப்போ இதுக்கு ஃபுல்லா இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்த கெட் லென்த் மெத்தட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா ஒவ்வொரு நோடும் போய் ட்ராவர்ஸ் பண்ணணும் இங்கே இந்த ஒயில் லூப்ல, இல்லையா? ஸோ இதனால இது வில் பி O of n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே வந்து ஜஸ்ட் O of 1, ரெண்டு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த லென்த் இஸ் எனிவே இஸ் அன் அவுட்புட் வேரியபிள், அதனால அதை கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ கரண்ட் இஸ் த ஒன்லி வேரியபிள் which is auxiliary variable. ஸோ அதுவும் O of 1 தான். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1. அப்புறம் இந்த ரிவர்ஸ் நேற்றே நம்ம பார்த்தோம், இது ரிவர்ஸுக்கு அது வந்து O of n, வேர் n ஆக்சுவலாக என்ன இல்லை, சரியா என்னன்னே வச்சுப்போம். வேர் பிகாஸ் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் இந்த வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் த லிஸ்ட் தட் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஹெட், இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் O of 1. இங்கே எதுவுமே க்ரோ ஆகிற வேரியபிள் கிடையாது. அப்புறம் ஸோ இதை எதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறேன்னா, ஏன்னா இந்த மெத்தடில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம், இல்லையா? ஸோ அப்போ இது இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தேவைப்படும், அதனால தான். ஸோ அப்புறம் இங்கே பார்க்கலாம். சரி, இந்த கோடுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த மெயின் கோடுக்கு about Vaitishwari, do you want to try? Okay. Yeah, so in the first line என்னது? Of actually sorry, like I think you have மைக்ல ஏதோ இஷ்யூ இருக்கும் போல இருக்கு வைத்தீஸ்வரி. சரியா கேட்கல, பிரேக்கப் ஆகுது. சரி, வேற யாராவது? How about Yes, sir. yeah, go ahead, Anto. So O of n, sir. Yeah, இது O of n. Yeah, the line O of 1. Yeah, O of 1, sir. yeah. O of 1 இதுவும் if கண்டிஷன்ங்கிறதுனால யா இது O of 1 தான். யா, ஓகே. அப்புறம் இது O of 1 தான். லென்த்தை 12 டிவைட் பண்ணுறோம். இதுவும் அதே தான். O of 1, sir. ஓகே. O of 1, sir. சார் லென்த்தை வந்து பாதியா இது பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம் சார். அப்போ லென்த்தை எம்னு வச்சுருந்தோம்னா m மைனஸ் n எடுத்துக்கலாம் சார். ஸோ லென்த் வந்து இது வரைக்கும் என்னன்னு தானே யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இங்கே மட்டும் ஏன் எம்ன்னு யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ யா மிட் வேல்யூ வந்து அந்த மிட்ல வர இருக்க நோட வந்து எம்னு எடுத்துட்டோம்னா அப்போ என் மைனஸ் எம்னு எடுத்துக்கலாம் சார். Yeah, but it's going to be more or less just like mid வந்து typically like more or less it's going to be half of it. Yeah, so either it's going to be half or one plus half plus one. So in either case we can say either it's going to be n by 2 plus 1 or n by 2. Yeah, so இங்க ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு, ரெண்டு வேல்யூஸ் தான் பாசிபிள் இருக்கு மிட்டுக்கு இல்லையா? So in either both cases we can say ignore the 1 and also ignore this constant factor, the by 2 கூட, right? So it becomes overall O of n. Okay, yeah. அடுத்து இதுக்கு O of n சார். இது வந்து O of n எப்படி லைக் ஸோ நம்ம மிட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் வந்து நம்ம half the nodes தான் ரிவர்ஸ் பண்ணுற போகிறோம், ரைட்? ஸோ இட்ஸ் பேசிக்கலி n by 2. ஸோ அதை by 2 இக்னோர் பண்ணிட்டு ஆர் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை எடுத்துட்டு ஸோ திஸ் ஆல்சோ பிகம்ஸ் O of n. ஓகே, யா. நெக்ஸ்ட் இதுவும் O of 1. யா, O of 1 சார். இதுவும் O of 1. இது So O of n divided by 2. யா, O of n divided by 2. அங்கே அந்த கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணிட்டா டைம்ஸ் whatever is the like time complexity inside. ஸோ அதனால இங்கே போகலாம். இது O of 1. யா, ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அது. அப்புறம் இது O of 1. நெக்ஸ்ட் இது O of 1 இல்லையா? Yes sir. ஸோ இது ஓவரால் திஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் O of n இல்லையா? ஸோ இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா இங்கே ஒரு சாரி இங்கே ஒரு n இருக்கு, இங்கே ஒரு இந்த இருக்கிற 1 எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி இக்னோர் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே n இருக்கு, இங்கே ஒரு n இருக்கு, இது ஒன்ஸ். ஸோ இங்கே ஒரு n இருக்கு. ஸோ இட்ஸ் பேசிக்லி 1. இது ஆக்சுவலாக இது டெக்னிக்கலாக இதெல்லாம் n by 2 இல்லையா இது? பட் யா, ஸோ ஓவரால் ஸ்டில் we are at O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி 1 2 3 4 என்னன்னு போட்டுக்கிட்டா கூட சாரி அந்த 4 கான்ஸ்டன்ட் ஃபேக்டருங்கிறதால அதை இக்னோர் பண்ணிவிட்டு O of n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி வருது. அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது O of 1 சார். இது O of லென்த், யா O of 1 தான். லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் தான். யா, அப்புறம் இது O of 1. இது நோ நியூ ஸ்பேஸ், இதுவும் நோ நியூ ஸ்பேஸ், இங்கேயும் வேற நியூ ஸ்பேஸ் கிடையாது. இதுவும் O of 1. அப்புறம் இங்கே ஒரு O of 1 தான் இருக்குது இங்கேயும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் யா, இது ரிவர்ஸுக்கு. ஸோ இங்கே அதனால தான் இங்கே முன்னாடியே நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் இல்லை, போட்டு லைக் என்ன டைம் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லி, ரைட்? ஸோ இங்கே குயிக்காக பார்த்துடலாம் நம்ம அதுக்கு என்ன ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டின்னு. ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1, அதுக்கப்புறம் சிம்பிளி ஒரு நியூ வேரியபிள் அசைன் பண்ணுறோம், அது O of 1. ஸோ மொத்தத்தில் இது ஸ்டில் O of 1. அப்புறம் இந்த லைன் O of 1, லைன் O of 1. இது ஏற்கனவே இருக்க வேரியபிள் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது ஏற்கனவே கனெக்ட் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுதான் நியூ வேரியபிள், இந்த ரிவர்ஸ்ட் கரண்ட். ஸோ அது ஒரு O of 1. அப்புறம் இங்கே எதுவுமே நியூ அலோகேஷன் செய்யல, நியூ. ஸோ இது மொத்தமாக இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ஒன்று தான் இருக்குது, ரைட்? ஸோ ஓவரால் அப்போ ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி இஸ் லைக் இப்போ இங்கே அப்படியே என்னாலும் ஒரு லைக் 4 or 5 இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி O of 1 அதுவும் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? ஸோ வி ஹவ் அச்சீவ்ட் இந்த ஃபாலோஅப் கொஸ்டின் கூட, விச் இஸ் O of 1 ஸ்பேஸ் கூட இந்த கோட் இந்த மாதிரி இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஓகே, எனி questions about this? ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்கை.